ஹே காய்ஸ், வெல்கம் டு பாட்பி. நம்ம இந்த வீடியோவில் யூசர் இன்ஃப்ளோ எப்படி கிரியேட் பண்ணுறது அண்டு யூசர் இன்ஃப்ளோவை எப்படி சாட்பாட் ஃப்ளோ யூஸ் பண்ணி கஸ்டமர்கிட்ட வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது, ப்ளஸ் கலெக்ட் பண்ண டேட்டாவை எப்படி கூகுள் ஷீட்டில் சேவ் பண்ணுறது. ஸோ இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் பாட்பி டேஷ்போர்டில் லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கூகுள் ஷீட் கிரியேட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. ஃப்ளோ கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கூகுள் ஷீட் கிரியேட் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் போய்க்குங்க, கூகுள் ஷீட் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் நியூ ஷீட் கொடுங்க. செலக்ட் அக்கௌண்ட். நான் வந்து இங்கே யூசர்னு கொடுக்குறேன். யூசர் இன்புட் ஃப்ளோன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா. நம்ம லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்போம் எப்படி கூகுள் ஷீட் கனெக்ட் பண்ணுறது, அதை எப்படி கிரியேட் பண்ணுறது, எக்ஸிஸ்டிங்காக இருக்க ஷீட்டில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம். பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. நான் டேரெக்டாக ஷீட் கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே, ஷீட் கிரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். யூசர் இன்ஃப்ளோன்னு ஷீட் கிரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பாட் மேனேஜர் கிளிக் பண்ணுங்க. அண்டர் வாட்ஸ்அப்பில் பாட் ரிப்ளை. ஓகேங்களா. ஸ்டார்ட் பாட் ஃப்ளோவுக்கு நேம் கொடுக்குறேன். யூசர் இன்புட்னு கொடுக்குறேன். ட்ரிகர் வேர்டு வந்து இன்புட்னு கொடுக்குறேன். ஓகேங்களா. சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் இன்புட் ஃப்ளோன்னு இருக்குங்களா, ஒரு எலமெண்ட், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஆட் நியூ இன்புட் ஃப்ளோ, அதுக்கு நான் நேம் கொடுக்குறேன். யூசர் டேட்டான்னு நான் கொடுக்குறேன். இங்கே வந்து சென்ட் டேட்டா டு வெப்புக் யூஆர்எல் இருக்கும், சென்ட் டேட்டா டு கூகுள் ஷீட் இருக்கும். ஓகேங்களா. சென்ட் டு டேட்டா டு வெப்புக் யூஆர்எல்னால் நீங்கள் வெப்புக் யூஆர்எல் யூஸ் பண்ணி ஒரு தேர்ட் பார்ட்டி ஃபேப்லி ஜேபியர் அந்த மாதிரி சிஆர்எம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி அங்கே ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நான் வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ண கூகுள் ஷீட்டை செலக்ட் பண்ணுறோம். யூசர் இன்புட் ஃப்ளோ இருக்குங்களா. ஓகே, சேவ். ஓகேங்களா. நம்ம இப்போ யூசர்கிட்ட இருந்து நேமு, மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் இந்த மாதிரி டீட்டெயில் கலெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. எப்படி பண்ணுறதுன்னு போவாங்க. ஃபஸ்ட் நான் நேம் கலெக்ட் பண்ணுறேன். நேம், ரிப்ளை டைப் டெக்ஸ்ட்டு, அதை வந்து நம்ம கஸ்டம் ஃபீல்டில் சேவ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நான் ரிப்ளை டைப் டெக்ஸ்ட்டு அதை வந்து கஸ்டம் ஃபீல்டில் சேவ் பண்ணுறேன். நான் ஏற்கனவே நேம்ன்றதுனால அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த பர்டிகுலராக டேட்டா வாங்குற இல்லைன்னா நீங்கள் ஆட் நியூ கொடுத்து அதை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நான் நேமு அதை கஸ்டம் ஃபீல்ட் நேமில் சேவ் பண்ணுறேன். சேவ். அடுத்த கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். நம்பர், ஃபோன் நம்பர், ரிப்ளை டைப் வந்து இங்கே ஃபோன்னு செலக்ட் பண்ணிங்க. எதனால் இந்த ரிப்ளை டைப் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க தப்பான நம்பர் என்ட்ரு பண்ணுறாங்கன்னா இதில் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவோம் உங்களுக்கு சாட்பாட்டில், ராங் ஃபார்மேட் ப்ளீஸ் என்ற கரெக்ட் ஃபார்மேட். ஓகேங்களா. அதுக்கு தான் சொல்கிறேன். ஃபோன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கஸ்டம் ஃபீல்டு வந்து ஃபோன் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து இமெயில். ரிப்ளை டைப் இமெயிலு, கஸ்டம் ஃபீல்டு இல்லை பாருங்கள். இப்போ நான் கஸ்டம் ஃபீல்டு க்ரியேட் பண்ணுறேன். ஆட் நியூ கொடுத்து இமெயில் என்ன ஃபார்மேட்டு, இமெயில், ரிப்ளை டைப் இமெயில். ஓகே, சேவ் கொடுக்குறேன். இப்போ வந்து கஸ்டம் ஃபீல்டில் இமெயில் இருக்கும் பாருங்கள். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் இமெயில் இருக்குது. சேவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அட்ரஸ். ரிப்ளை டைப் டெக்ஸ்ட்டு. ஓகே, கஸ்டம் ஃபீல்டு வந்து அட்ரஸ். ஓகே, இருக்குது. சேவ். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃப்ரீ கீபோர்டு இன்புட்டு போல மல்டி சாய்ஸ் கொஸ்டின் செலக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஏதாவது கேட்கலாம். நீங்கள் உங்களோட டிபெண்ட்ஸ் ஆன உங்கள் பிஸ்னஸை பொறுத்து என்ன டீட்டெயில் கஸ்டமர்கிட்ட வந்து டீட்டெயில் வாங்கணுமோ அந்த மாதிரி. இப்போ வந்து நான் வந்து ப்ரொஃபஷன் கேட்குறேன். ஓகேங்களா. லேபிள் வந்து ப்ரொஃபஷன் கொடுக்குறேன். ஆப்ஷன் 1 பிஸ்னஸ். ஓகேங்களா. சேலரிடு. ஓகேங்களா. நீங்கள் ஆட் மோர் கொடுத்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி. ஓகேங்களா.
3 ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். ரிப்ளை டைப் வந்து இதை வந்து நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். நான் வந்து டெக்ஸ்ட்னே கொடுக்குறேன். இதில் எந்த கஸ்டம் ஃபீல்டையும் சேவ் பண்ணல. இப்போ வந்து கஸ்டம் ஃபீல்டு நீங்கள் வேணால் சேவ் பண்ணிக்கலாம். நான் வந்து புதுசாக ஒரு கஸ்டம் ஃபீல்டு கிளிக் பண்ணி ப்ரொஃபஷன் ஒரு கஸ்டம் ஃபீல்டு கிரியேட் பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். அந்த கஸ்டம் ஃபீல்டில் சேவ் ஓகே செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, ப்ரொஃபஷன் சேவ். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம நேமு, நம்பரு, இமெயிலு, அட்ரஸ்ஸு, அவங்க என்ன ப்ரொஃபஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் தேங்க்யூ மெசேஜ் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, நீங்கள் தேங்க்யூ மெசேஜ் என்ன வேணால் இன்ட்ராக்டிவாக ஆட் பண்ணி பட்டன் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம். நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் யூஸ் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் டீட்டெயில்ஸ் போட்டு அவர் டீம் வில் கான்டாக்ட் யூ சூன். ஓகேங்களா, இப்போ சேவ் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம இது ஃப்ளோ வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். கீபோர்ட் இன்புட்டு, கீவேர்டு வந்து இன்புட்டு, நேம் கேட்குதுங்களா, ஃபோன் நம்பர், இமெயில், அட்ரஸ். நான் வந்து இங்கே பாருங்கள் ப்ரொஃபஷன் வந்து மல்டி சாய்ஸாக வந்திருக்கு. நம்ம இங்கேயும் செலக்ட் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ், சேலரிடு, ஸ்டூடெண்ட். நான் வந்து பிஸ்னஸ்ன்னு கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். இங்கே பாருங்க தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் த டீட்டெயில்ஸ், அவர் டீம் வில் கான்டாக்ட் யூ சூன். ஓகேங்களா, இப்போ வந்து நீங்கள் பாட் மேனேஜர் போயிட்டு இன்புட் ஃப்ளோ இருக்குல்ல, இன்புட் ஃப்ளோ இருக்குன்னா யூசர் டேட்டா இருக்கும். அதில் அந்த ஐஐக்கான கிளிக் பண்ணி ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். இந்த நம்பர்லேருந்து வந்திருக்கு, உள்ளே போங்க. இன்புட் ஃப்ளோவில் யூசர் டேட்டா இங்கே பாருங்கள், கால் பண்ண டேட்டா எல்லாம் இருக்கா, நேமு, ஃபோன் நம்பரு, இமெயிலு, அட்ரஸ்ஸு, ப்ரொஃபஷன். இப்போ நீங்கள் வந்து கால் பண்ண கஸ்டம் ஃபீல்டு எங்கே இருக்குன்னு கேட்கலாம். இந்த கஸ்டம் ஃபீல்டில் இங்கே இருக்கும். ஓகேங்களா, நேமு, ஃபோன் நம்பரு, ப்ரொஃபஷனு, இமெயிலு, ஓகேங்களா, அட்ரஸ், இது எல்லாமே கஸ்டம் ஃபீல்டு இங்கே இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கஸ்டம் ஃபீல்டை நீங்கள் லைவ் சாட்லேயும் டேரெக்டாக பார்த்துக்கலாம். கால் பண்ண டீட்டெயிலை லைவ் சாட்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா எல்லா கஸ்டம் ஃபீல்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் ரைட் சைடும் பார்த்துக்கலாம் என்னென்ன டீட்டெயிலில் கால் பண்ணியிருக்கோம். ஓகே, இவங்க இங்கே இந்த ஊர், இந்த ப்ரொஃபஷனை நம்ம இங்கேருந்தே பார்த்துக்கலாம். அவங்க லைவ் சாட்டில் அவங்கள்ட்ட சாட் பண்ணுறப்ப. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கால் பண்ண டீட்டெயிலை கூகுள் ஷீட்டில் இன்டெகிரேட் பண்ணியிருந்தோம். ஸோ அது எப்படி சேவ் ஆகிருக்குன்னு நம்ம பார்ப்போம். இது பார்த்தீங்களா, நேமு, மொபைல் நம்பரு, இமெயிலு, அட்ரஸ்ஸு, ப்ரொஃபஷன், இந்த மாதிரி வரிசையாக உங்களுக்கு அவங்க டீட்டெயில் என்ட்ரு பண்ண வரிசையாக வந்துடும். ஒவ்வொருத்தங்க என்ட்ரு பண்ண வரிசையாக வந்துடும். நீங்கள் இதை வந்து உங்கள் மார்க்கெட்டிங் பர்பஸுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கூகுள் ஷீட்டை இன்டெகிரேட் பண்ணி டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் நம்ம யூசர் இன்ஃப்ளோ எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி சாட்பாட் ஃப்ளோவில் யூஸ் பண்ணுறது, ப்ளஸ் அதை டேட்டாவை எப்படி கூகுள் ஷீட்டுக்கு பாஸ் பண்ணுறது, இந்த 3மே நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.